இப்போ சென்னையில ரெண்டே பேருக்கு நடுவுல தான் போட்டி. ஒன்னு இஎம்ஐ, இன்னொன்னு ரெண்ட். வாடகை பணத்தை இஎம்ஐயா கட்டுங்க. சொந்த வீடு வாங்குங்க. ஸ்டெப்ஸ்டோன் விராம் ஃபேஸ் 2 லக்ஸரி 2 BHK அபார்ட்மெண்ட்ஸ் 79 lakhs. போரூர் காட்டுப்பாக்கம் ரெண்டட் ஹவுஸ்னா உங்க ரெண்ட் அவங்க அசர்ட். ஓன் ஹவுஸ்னா உங்க இஎம்ஐ உங்க அசர்ட். For bookings call 8682089820. ரொம்ப ஜனரஞ்சகமான ஒரு முயற்சி. முதல்வன் படத்தில் அர்ஜுன் பண்ணார்ல, லஞ்சத்தை ஒழிக்கிறேன், ஒரு நாள் முதலமைச்சராக. அப்படிலாம் லஞ்சத்தை ஒழிக்க முடியாது. லஞ்சத்தை மொத்தமாக ஒழிப்பேன்னு யாராவது சொன்னால் அதை நம்பாதீங்க, தயவு செஞ்சு அதை நம்பாதீங்க. அது ரொம்ப ஒரு நடைமுறைக்கு ஒவ்வாத காரியம். 2031 கண்டிப்பாக ஆட்சி மாற்றம் ஏற்படும். நான் சிஎம்ங்கிறத 31 தான் இலக்கு அப்படிங்கிறத தெளிவாக சொல்லுவேன். இல்லை, அவர் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக வருவார்னு எனக்கு தோணுது. திட்டமிட்டு காய்களை நகர்த்தினார்னா அவரால் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக தமிழ்நாட்டில் வளர முடியும். அவரோட பேச்சில் ஒரு கவர்ச்சி இருக்குது. ஆனால் அடிப்படையில் ஒரு பிஜேபிக்காரர். அண்ணாமலை என்ற முகமூடியை அணிந்து கொண்டு பிஜேபி RSS புதிய ரூபத்தில் புதிய வேடத்தில் கால் பதிக்க துடிக்கிறது என்பதுதான் உண்மை. நீ மசோதாவை எதிர்த்து ஓட்டு போட்டால் தான் உன்னோட நம்பகத்தன்மை, பிஜேபிக்கு எதிராக தான் திமுக இருக்குன்ற நம்பகத்தன்மை நிரூபிக்கப்படும். வாக் அவுட் பண்ணிங்க, நிரந்தரமாக திமுக பேரழிவை சந்திக்கும். இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையில். ஏன்னா ஆன்டி பிஜேபிக்கு இன்றைக்கி ஒரு புது பிளேயர் வந்துட்டார். விஜயை நீங்கள் பிஜேபின்னு சொன்னது அத்தனையும் நிர்மூலமாக போயிடும். எனக்கு என்னமோ திமுக அந்த தப்பை செய்ய மாட்டாங்க, அவங்க எதிர்த்து தான் ஓட்டு போடுவாங்கன்னு தான் எனக்கு தோணுது. 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஃபைன் டைம் மீடியாவோட ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூவில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாட்டினுடைய ஒரு மூத்த ஊடகவியாளர் மணிசார் அவர்கள் இணைந்துள்ளார். சமகால அரசியல்கள் குறித்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கின்றோம். பாருங்கள் நிகழ்ச்சி. சார் வணக்கம். சார் வணக்கம். ஒரு க்ளீனான கவர்மெண்ட்டை கொடுக்குறோம், லஞ்சம் எங்கேயுமே இருக்கக்கூடாது. அப்படி லஞ்சம் வாங்குறாங்கன்னு தெரிஞ்சால் கரூர்லேயே சொல்லியிருக்காரு, வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்காரு, அந்த நம்பருக்கு யாருனாலும் நீங்கள் புகார் அனுப்பலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு டைமில் தான் ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் லஞ்சம் வாங்குறது டைரெக்டாகவே வீடியோ பிரேக்கிங் ஆகி எல்லா டிவிலையும் போயிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் அமைச்சர்களுடைய அந்த நிலம் பிரச்சனைகளும் நிறைய இடங்களில் இருக்கு. கரூருடைய நிலம் கொடுத்தது, பொதுமக்களுக்கு கொடுக்க வேண்டிய இடங்களை திரும்ப கொடுக்கறது, கோயில், இந்த மாதிரி விஷயங்களை ஃபுல்லாமே சர்ச்சைகள் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. பிஜேபி கண்டெம் பண்ணுறாங்க, டிஎம்கே களத்தில் இறங்கு. இல்லைங்க, இப்போ இது ரொம்ப ஜனரஞ்சகமான ஒரு முயற்சி. முதல்வன் படத்தில் அர்ஜுன் பண்ணார்ல, லஞ்சத்தை ஒழிக்கிறேன், ஒரு நாள் முதலமைச்சராக. அப்படிலாம் லஞ்சத்தை ஒழிக்க முடியாது, குறைக்கலாம். திமுக கவர்மெண்ட் மேலே இந்த பிரச்சனை என்ன, 10% எல்லா கவர்மெண்ட்லையுமே ஆட்டோமேட்டிக்காக சர்வீஸ் சார்ஜின்னு பேர் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பான். திமுக கவர்மெண்ட்டில் அது 30-40% ஆச்சு. அதனால தான் தோற்று வீட்டில் உட்காந்துருக்காங்க. லஞ்சத்தை 100% யாராலையும் ஒழிக்க முடியாது, இதை புரிஞ்சுக்கோங்க. குறைக்கலாம், கணிசமான அளவு குறைக்கலாம். லைஃப் சேவிங் இஷ்யூஸில் அதை செய்யக்கூடாது. இதுதாங்க அளவுகள். மற்றபடி லஞ்சத்தை மொத்தமாக ஒழிப்பேன்னு யாராவது சொன்னால் அதை நம்பாதீங்க, தயவு செஞ்சு அதை நம்பாதீங்க. அது ரொம்ப ஒரு நடைமுறைக்கு ஒவ்வாத காரியம். இப்போ ஒரு தாசில்தார் லஞ்சம் வாங்குறாரு, வட்டாட்சியர், இன்ஸ்பெக்டர் லஞ்சம் வாங்குறாரு, இதெல்லாம் நடைமுறையில் இருக்கத்தான் செய்யும். கொஞ்சம் வாங்க பயப்படுறாங்களா, கொஞ்ச நாள் ஒழுங்காக இருக்காங்களா, அல்லது கமிஷன் சைஸ் குறையுதா, இதை தான் நம்ம பார்க்க முடியும். மொத்தமாக ஒழிப்பாங்கலாம் நம்பாதீங்க, அதுக்கு வாய்ப்பே கிடையாது. இது புது கவர்மெண்ட்டு. இது புதுசாக ஏதாவது ஒன்று வந்ததுன்னா புது மாப்பிள்ளை அட்டகாசம் வாங்கல, உங்களுக்கு அந்த மாதிரி தான். இது கொஞ்ச நாள் ஓடும், அப்படியே ஓடும். ஜனங்களும் அளவுக்கு அதிகமாக லஞ்சம் திமுக ஆட்சியில் போச்சு. அதனுடைய விளைவு தான் இன்றைக்கி அவங்க தோற்றுருக்காங்க. 96-2001 ஒரு நல்ல கவர்மெண்ட்டை கலைஞர் கொடுத்தார். லஞ்சம் மினிமமாக இருந்தது, அவரே தோக்கடிச்சாங்க. 2006-11 தலைமுறை வரமுறை இல்லாமல் ஓடிச்சு, அப்பயும் தோக்கடிச்சாங்க. 2011-21 அப்பயும் தோக்கடிச்சாங்க. 21-26 நல்லது பண்ணாலும் லஞ்சம் 30-40% வரைக்கும் போச்சு. இன்றைக்கி அதான் இந்த நிலைமை. இவங்க முதல்ல இழுத்து பிடிக்கிறாங்க, நாள் ஆக ஆக என்ன ஆகும்னு பார்க்கணும். அண்ணாமலையோட மாநாடு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி முடிச்சிட்டாரு. ஓரளவுக்கு க்ரௌடும் அவங்க ஃபார்ம் பண்ணிட்டாங்க. 19 லட்சம் உறுப்பினர் சேர்த்தாச்சு. 50 லட்சம் உறுப்பினரில் வந்துருச்சுன்னா நாங்கள் கட்சியை ஸ்டார்ட் பண்ணிடுவோன்ட்டாரு. 2031 கண்டிப்பாக ஆட்சி மாற்றம் ஏற்படும். இப்போ நான் சிஎம்ங்கிறத 31 தான் இலக்கு அப்படிங்கிறத தெளிவாக சொல்லுவேன். இல்லை, அவர் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக வருவார்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா காலப்போக்கில் இன்னும் அடுத்த 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகளில் இந்த அரசு மக்கள் மத்தியில் செல்வாக்கு இழக்கும் பொழுது, கண்டிப்பாக இழக்கும். அப்படி இழக்கும் பொழுது மக்கள் மீண்டும் திமுகவுக்கு போவாங்கன்னு நான் நம்பலை. புதுசாக ஒருத்தர் வந்தாங்கன்னா அவர்கிட்ட போவாங்க. அவர் பக்கம் அவரோட பெரிய அட்வான்டேஜ் வயது. அரசியலில் மிகுந்த இளம் வயது அவருக்கு தான், 42 வயசு. இன்றைக்கி விஜய்க்கு 52, உதயநிதி 49+. இந்த வருஷம் 50 வருது உதயக்கு. இந்த நவம்பரில் உதயநிதிக்கு 50 வயசு ஆகுது. ஆனால் 42 வயசு இருக்கக்கூடிய அண்ணாமலை தான் இளைஞர். அவர்கிட்ட காலம் ஒரு பக்கம் இருக்குது.
திட்டமிட்டு காய்களை நகர்த்தினார்னா அவரால் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக தமிழ்நாட்டில் வளர முடியும். அவரோட பேச்சில் ஒரு கவர்ச்சி இருக்குது. ஆனால் அடிப்படையில் ஒரு பிஜேபிக்காரர். அண்ணாமலை என்ற முகமூடியை அணிந்து கொண்டு பிஜேபி ஆர்எஸ்எஸ் புதிய ரூபத்தில் புதிய வேடத்தில் கால் பதிக்க துடிக்கிறது என்பதுதான் உண்மை. பட் அவருடைய செயல்பாடுகள் பெரிய அளவில் ஒன்றும் தவறு இல்லாமல் இருக்குது அப்படின்னா மக்கள் அவர் பக்கம் ஈர்க்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இதை ஒன்றுமே யாருமே தடுக்க முடியாது. இப்போ லோக்கல் பாடி எலெக்ஷனில் அவர் கண்டிப்பாக போட்டி போடுவார் தான் நான் நம்புகிறேன். உள்ளாட்சி தேர்தல், இடைத்தேர்தல் ரெண்டுலையுமே இருக்குதுங்கிறத மெயின் லோக்கல் பாடியில் வருவார். பார்ப்போம் அவர் அடுத்து வரும் நாட்களில் அவர் என்ன பேசுகிறாரு அப்படின்றத பொறுத்து தான் நம்ம செயல்பட முடியும். பிஜேபியோட முகம்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நம்ம ஒதுக்கி தள்ளிட்டு போக முடியாது. இப்போ மக்கள் சார்ந்த பிரச்சனைகள் அவர் இப்போ அந்த அரசு நிலங்களில் கோயில் நிலங்களை குடியேற்றது கொடுத்தது, குத்தகைதாரர்கள் கொடுத்தது அவர் வரவேற்கிறார். அவங்க கட்சி, அவருடைய பழைய கட்சி அதை எதிர்க்குது, ஆனால் அவர் வரவேற்கிறார். இப்போ அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் அவர் எடுக்கும்போது அவரை நீங்கள் சப்போர்ட் பண்ணாமல் எப்படி இருக்க முடியும்? எல்லாத்தையும் பிஜேபின்னு சொல்லி நீங்கள் நகர்த்திட்டே போனீங்கன்னா மக்கள் நிராசை அடைஞ்சிருவாங்க. அதாவது ஒரே விஷயத்த தொடர்ந்து நீங்கள் சொல்லும்பொழுது சொல்கிறவனுக்காவது யோகியதை இருக்கணும். சொல்கிறவன் ஊரை அடிச்சு ஒலையில் போடுறவன்னு வச்சுக்கோங்க, பிஜேபி வந்துட்டு போட்டு மேடான்வாங்க. அப்படி வந்துடும் உங்களுக்கு. அதனால் அந்த முத்திரையை குத்தி அவர் அதுதான் எனக்கே தெரியும். பட் அவருடைய செயல்பாடுகள் என்ன, வரும் காலங்களில் அவர் மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களை முன்னெடுக்கிறாருன்னா மக்கள் ஒரு பக்கம் போகிறதை யாரும் தடுக்க முடியும். அந்த ஒரு அட்வான்டேஜ் அவர் இருக்குது. பெரிய அட்வான்டேஜ் அவருடைய வயது 42ன்றது ரொம்ப சின்ன வயசு. அடுத்த 10 ஆண்டுகளில் கூட அவரால் ஆட்சியை நெருங்க முடியும். 31 அவர் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக இருப்பார் என்று தான் நான் நம்புகிறேன். ஜூலை 20 பார்லிமெண்ட் கொடு சார். திமுக ஒருவேளை அந்த 3 மசோதாக்களை கொண்டு வந்தால் வெளிநடப்பு செய்தாலோ இல்லை ஆதரிச்சாலோ வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத பிஜேபி தரப்புல யோசிக்கிறாங்கிறது. சார் இது ரொம்ப முக்கியமான கேள்வி சார். ஏதாவது அப்படிலாம் திமுக செஞ்சதுன்னா தற்கொலை அரசியல். நிரந்தரமாக சிறுபான்மையின மக்கள் வாக்குகளை காலத்துக்கும் அவங்க இழந்துருவாங்க. விஜய் ஜெயிச்சிட்டாரு, திமுக நிரந்தரமாக தோல்வி அடைஞ்சிச்சுலாம் யாரும் நினைக்க வேணாம். எவ்வளவோ தோல்விகளை பார்த்த திமுக 5 வருஷம் பொறுத்து கூட மீண்டு வரலாம், கூட்டணி அரசோட வரலாம். ஆனால் பிஜேபிக்கு மறைமுகமாக ஆதரவு இன்னைக்கு எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். நேரடியாக பிஜேபி ஆதரிச்சாதான் மக்களுடைய ஆதரவை, சிறுபான்மையின மக்கள் ஆதரவை குறிப்பாக இழப்போம் என்று இல்லை. நீங்கள் வாக் அவுட் பண்ணுறீங்கன்னா மறைமுக ஆதரவுன்றது இன்றைக்கி எல்லாருக்கும் தெரியும். அது அப்பட்டமான தற்கொலை அரசியல். அந்த அளவுக்கு திமுக போகும் நான் நம்பலை. அவங்களுக்கு ஆனால் ஆசை வார்த்தைகள் காட்டப்படுகின்றன. 1. 2வது திமுக வாக் அவுட் பண்ணாலுமே கூட அந்த 3 மசோதாக்களை நிறைவேற்றுறதுக்கு நம்பர்ஸ் இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த கவர்மெண்ட் மோடி கவர்மெண்ட் நம்பர்ஸ் தெளிவாக இல்லைன்னா இந்த தடவை மசோதாக்களை கொண்டு வர மாட்டாங்க. திமுக ஏதாவது ஒரு ரூபத்தில் பிஜேபியை காப்பாற்றுறதுக்கு நேரடியாக ஆதரிக்கணும்னு அவசியம் இல்லை. 25 வருஷத்துக்கு முன்னால் 27 வருஷத்துக்கு முன்னால் வாஜ்பாய் அரசு ஆதரித்து ஒரு ஓட்டில் அப்படியும் கவுந்துது. அந்த மாதிரி ஏதாவது ஒரு அரசியலை, அதாவது வாக் அவுட் பண்ணி போகிற அரசியலை கையில் எடுத்தாங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சுடும் இவங்க பிஜேபி பக்கம் போயிட்டாங்கன்னு. அது நிரந்தரமாக இன்றைக்கி முஸ்லீம்ஸ் இன்றைக்கி ஓட்டு போட்டதால தான் திமுக 59 சீட்டாக வந்திருக்கு. நிரந்தரமாக அவங்க வெளியில் போயிடுவாங்க. நாளைக்கு மறுபடியும் நீ பிஜேபியை தவிர உன்னை நம்ப மாட்டாங்க. ஏற்கனவே விஜய் பேச ஆரம்பிச்சிட்டாரு, இவங்க போய் கதவை தட்டுறாங்க அப்படின்ட்டு. இன்றைக்கி எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் வினோத். நீங்கள் இவங்க போய் வாக் அவுட்லாம் பண்ணாங்கன்னா விஜயும் அரசியல்வாதி, அவரை குறைச்சி மதிப்பிடாதீங்க. அவங்க பார்த்தீங்களா நாங்கள் சொன்னோம், இப்போ நம்பலை, நீங்கள்லாம் இப்போ பாருங்கள் அவங்க யாரோட போய் நிற்கிறாங்க அப்படின்னு அப்பட்டமாக எக்ஸ்போஸ் ஆகிடுவாங்க. அடுத்த வாரம் பார்லிமெண்ட் கூடுது, திங்கக்கிழமையிலேருந்து 3 மசோதாக்கள் வருது. எனக்கு என்னமோ திமுக அவ்வளோ ஓப்பனாக போய் அதாவது நேரடியாக மசோதாவை ஆதரிக்கிறதுக்கு ஈக்குவல் ஆனது தான் வாக் அவுட் பண்ணி போடுறோம். நீ மசோதாவை எதிர்த்து ஓட்டு போட்டால் தான் உன்னோட நம்பகத்தன்மை, பிஜேபிக்கு எதிராக தான் திமுக இருக்குன்ற நம்பகத்தன்மை நிரூபிக்கப்படும். வாக் அவுட் பண்ணிங்க, நிரந்தரமாக திமுக பேரழிவை சந்திக்கும் இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையில். ஏன்னா ஆன்டி பிஜேபிக்கு இன்றைக்கி ஒரு புது பிளேயர் வந்துட்டார். விஜயை நீங்கள் பிஜேபின்னு சொன்னது அத்தனையும் நிர்மூலமாக போயிடும். எனக்கு என்னமோ திமுக அந்த தப்பை செய்ய மாட்டாங்க, அவங்க எதிர்த்து தான் ஓட்டு போடுவாங்கன்னு தான் எனக்கு தோணுது. இறுதியான கேள்வி இது. சிபிஐ சூழல் ஏற்படும் பொழுது அமைச்சரவையில் இடம்பெறுவது குறித்து ஆலோசிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அந்த ஒரு மினிஸ்டர் ஓசூர்லேருந்து கூட வரலாம் அப்படிங்கிற மாதிரி எம்எல்ஏவை காட்டி வீரபாண்டியன் பேசியிருக்காரு. அதே வீரபாண்டியன் தான் முந்தா நாள் ஸ்டேட்மெண்ட்டில் டிவிக்கு அரசுக்கு எதிராக கடுமையான விமர்சனங்களையும் வச்சார். ஏற்கனவே சிபிஎம்ல பாலபாரதி ஒரு ஆர்ப்பாட்டத்தில் கைது செய்ய போகிறாங்க. இடதுசாரிகளுக்குள்ளேயே ஒரு பெரிய குழப்பம் ஓடிட்டு இருக்கு கட்சிக்குள்ளேயே அப்படின்னு. இல்லை, சிபிஎம் அதிகாரத்தில் பங்கு பெற மாட்டாங்க. அது அந்த காலத்துலேருந்தே அவங்க ஸ்டாண்டு. மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில், தேவகோட ஆட்சி காலம். சிபிஐ தேவகோடா ஐக்கிய குஜராத் ஆட்சி காலத்தில் இந்திரஜித் குப்தா உள்துறை மந்திரியாகவே இருந்தார். அதிகாரத்துக்குள்ளே போகணுன்ற ஆசை சிபிஐக்கு வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு அது நல்லது. ஆதரிக்கக்கூடிய கட்சிகள் அரசாங்கத்துக்குள்ளே இருக்கிறது அரசுக்கான ஸ்திரத்தன்மையை மேலும் மேம்படுத்தும்.
இந்த 2 பேர்ல தளி ராமச்சந்திரன் அவர் மீன் பண்றாருன்னு நினைக்கிறேன் ஒசூர்னு சொல்லும்போது. அதையே சொன்னாருன்னு தான் எனக்கு புரியல. மற்றபடி வந்து அதிகாரத்தில் பங்கு பெறுவது என்ற முடிவை சிபிஐ எடுத்தால் என்னை பொறுத்தவரையில் அது வரவேற்கத்தக்க முடிவு. நீங்கள் வந்து கூட்டு பொறுப்பை கையில் எடுத்துக்கணும், அப்போ தான் பொறுப்பு வரும் உங்களுக்கு வந்து. சிபிஎம்மை பொறுத்த வரைக்கும், அவங்கள பொறுத்த வரைக்கும் அது கொள்கை முடிவு, அவங்க கலந்துக்க மாட்டாங்க. பாலபாரதி கைது என்பது ஸ்டாலின் காலத்திலுமே நடந்திருக்கு. அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. ஒன்றுபடுவோம், போராடுவோம் தான். பிரச்சனைகளுக்காக மக்கள் மத்தியில் போராடுறதுல காவல்துறை அதனுடைய கடமையை செய்கிறது. மு. வீரபாண்டியன் சொன்னது முதல் நாள் சொன்னதை விட முக்கியமானது 2ஆம் நாள் சொன்னது, அதிகாரத்தில் பங்கு பெறுவோம்னு. ஐ திங்க் ஏற்கனவே ப. சிதம்பரம் அவர்கள் முதலமைச்சர் விஜயின் தூதுவராக 2 இடதுசாரி தலைவர்களையும் சந்தித்து பேசியிருக்கிறார், நீங்கள் அமைச்சரவையில் வாங்கன்னு. எனக்கு தெரிஞ்சு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அதிகாரத்தில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்படி பங்கு பெறுவது அந்த கட்சிக்கும் நல்லது, விஜய் அரசுக்கும் நல்லதுன்னு தான் நான் பார்க்கிறேன். நிஜமாக சொல்லணும், நேரங்களை ஒதுக்கி கேள்வி பலத்து நன்றி.